தற்போது நம்மிடையே தமிழ்நாடு விவசாய சங்கத்தைச் சேர்ந்த சிவசூரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தமிழகத்தின் விவசாயிகளுக்கு ஒரு பேரிடியாக நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது சார்? உங்களுடைய கருத்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும். அப்போ குறுவை நெல் அறுவடைக்கு நேரம். இந்த நேரத்தில் நெல் மழையில் நனைஞ்சு பாதிப்பு ஏற்படுவது, அது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு எங்களுக்கு ஈரப்பதத்தை கூடுதல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டும் அதே போல கோரிக்கை வைத்தது. காலம் தாழ்ந்து அந்த மத்திய ஆய்வுக்குள் ஆய்வு செய்துவிட்டு போய் இப்போ ஒரு மாத காலமாகியும் அதற்கான அறிவிப்பு இன்னும் வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. இது தமிழகத்து விவசாயிகளை பழிவாங்கும் செயலோடு ஒன்றிய அரசினுடைய ஒரு பொறுப்பற்ற செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதனால விவசாயிகள் பல கோடி ரூபாய் இழப்புக்கு ஏற்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அறுவடைக்கான தயாராக இருந்த நெல்லும் முளை வீணானது. அறுவடை செய்து கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு போன நெல்லும் கொள்முதல் செய்யும் நெல்லும் கூட இந்த தடவை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒன்றிய அரசு காலத்தில் இந்த முடிவு எடுத்து செய்திருக்க வேண்டும். ஆனால் அது போல நடவடிக்கை எடுக்காமல் இப்பொழுது பாதிப்பை பார்த்துவிட்டு போனதுக்கு அப்புறமும் அதை ஒன்றும் இது இல்லாமல் இப்போ நிராகரிக்கும்போது தமிழக விவசாயிகளுக்கு பெரும் துரோகமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். மேலும் இந்த நிலை நீடிக்கக்கூடாது. தொடர்ந்து செப்டம்பர் அக்டோபர் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை பெய்து கொண்டிருப்பதால் அந்த ஈரப்பதத்தை கணக்கிடும் முறையை மாநில அரசுகளிடம் ஒப்படைத்து அதன் அடிப்படையில் கொள்முதல் செய்வதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.